சிலர் அப்படிதான் தங்களை ஃபீல் பண்றாங்க, கையாலாகாதவர்களாக. இனி என்னால் என்ன பிரயோஜனம் இருக்கு, குடும்பத்திலே நான் கையாலாகாதவனா போயிட்டேன், அல்லது என்னுடைய கம்பெனியில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் வேலை பார்க்குற நிறுவனத்தில் இன்னைக்கு நான் ஒரு கையாலாகாதவன் போல என்னை வச்சுட்டானுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இயேசு அதிலிருந்து உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய வல்லமை என்பது, தேவனுடைய கிருபைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணில் மனிதனாகி எண்ணில் செயல்பட முடியாத பகுதிகளில் தேவனே வந்து செயல்படுகிறார். எப்போ நம்ம இந்த விசுவாசத்தினால் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக காணப்படுகிறோமோ, அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார், தான் சொன்னதை நமக்கு நிறைவேற்றுகிறார். அப்ப எது நம்மை தேவனுடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள கூட இடத்துக்கு கொண்டு போவது எதுனா, தேவனுடைய நீதி. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பேசிட்டு தான் நம்முடைய விசுவாசத்தை குறித்து இங்கு பவுல் பேசுகிறார். என்ன விதமான விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்ததுன்னா, 2 காரியங்களை அவர் விசுவாசித்தார். ஒன்று, தேவனுடைய வல்லமை. விசுவாசம் அப்படின்னா, விசுவாசத்தை குறித்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம். தேவனுடைய வல்லமை, எப்படிப்பட்ட ஒருவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறோம் என்று சொன்னால், வல்லமையுடைய ஒரு தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்? சிருஷ்டிப்பின் தேவன். அவர் சிருஷ்டிகர். நாம் காண்கிற எல்லாவற்றையும் அவர்தான் சிருஷ்டித்தார். ஸோ அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், சிருஷ்டிகர்த்தர். 2வது, அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் ஒரு சாம்பிள் சொன்னேன். உயிர்த்தெழுதல் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒருவேளை இன்னைக்கு இயேசு வந்தால் அப்படியே நம்ம உயிரோட போயிடுவோம், மறுரூபம் ஆயிடுவோம். அது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் நம்மளை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடி இயேசு யாரை உயிரோடு எழுப்ப போகிறார்? மரித்தோரை உயிரோடு எழுப்ப போகிறார். இப்போ மரித்தவர்கள் இன்னைக்கு என்ன ஃபார்மில் இருக்காங்க? டஸ்ட் ஃபார்மில் இருக்காங்க. அவங்க எரிக்கப்பட்டு இருக்கலாம், அவர்கள் புதைக்கப்பட்டு இருக்கலாம், டஸ்டாக இருக்காங்க. எல்லாருமே எப்படி? புழுதியாய் இருக்கிறார்கள். அதுதான் யோபு சொல்வான், நான் புழுதியில் படுத்துக்கொள்வேன்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புழுதியோட புழுதியாக நான் போயிடுவேன் அப்படிங்கிறான். ஆனாலும் மீட்பர் ஒருவர் இருக்கிறார். ஒரு நாளில் அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார். அப்பொழுது அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் அப்படிங்கிறான். என் மாம்சம் முழுதாய் அழுகி போயிருந்தாலும், ஒன்றுமே இல்லாமல் போயிருந்தா கூட என்னால் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே புழுதியாக இருக்கிறாங்க. அந்த புழுதியாக டஸ்டாக போய்விட்ட அவர்களை இயேசு வரும்போது அவர்களை உயிரோடு கூட எழுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தேவன் இதே காரியத்தை தான் திருப்பியும் கூட பேசினார். நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியும் அல்லது எந்த ஒரு காரியமும் உடைந்து போகிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இந்த சுவர் போல உடைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் வெறும் உடைஞ்சு போகிறது மட்டுமல்ல, அது பல்வேறு இடங்களுக்கு சிதறியும் போய்விடும், காணாமல் போயிடும், எங்கெங்கேயோ போயிடும். எல்லா டஸ்ட்டும் ஒரே இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. காலப்போக்கில் அந்த டஸ்டெல்லாம் எங்கே போயிடும்? சப்போஸ் ஒரு ஆற்றின் வழியாகவோ அல்லது ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தின் வழியாகவோ எல்லாமே எங்கெங்கே போயிடலாம். வெறும் இந்த தூளாய் போனவர்கள் ஒரு இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தூள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கலாம். அடுத்த கட்டம் பல்வேறு இடங்களில் கிடக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த பல்வேறு இடங்களில் சிதறி இருக்கிறவைகளை கூட என்ன பண்ணுவார்? ஒன்றாய் ரெஸ்டோர் பண்ணுறவர் மட்டுமல்ல, அது எப்படி இருந்ததோ அப்படி அழகாய் அதை கொடுத்து விடுவார். ஆமென். இஸ்ரேல் மக்களை பார்த்து எப்படி சொல்றாரு? உன்னுடையவர்கள் பூமியின் கடையாந்திரங்களில் போய் இருந்தாலும் சரி. இஸ்ரேல் மக்கள் சிதறி போயிட்டாங்க, பல தேசங்களுக்கு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? உன்னுடையவர்கள் பூமியின் எல்லைகளுக்கு சிதறி போயிருந்தாலும், பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தாலும் அவர்களை நான் ஒன்றாய் சேர்த்து ஒரு தேசமாய் கொண்டு வருவேன்னு சொன்னார். கொண்டுட்டு வந்தார். இஸ்ரேல் தேசமாய் இன்னைக்கு அவர்களை உட்கார வச்சிருக்காரு. இதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை. இப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது உடஞ்சி போயிட்டுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, உடைந்து போன சில பாகங்கள் காணாமல் கூட போயிடலாம். அது உங்களுக்கே தெரியாது. சில காரியங்கள் எங்கன்னா மிஸ் ஆகிடும், அந்த பாட்டே காணாமல் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் காணாமல் போனவைகள், உடைந்து போனவைகள் மட்டுமல்ல, அந்த உடைந்து போன பாகங்கள்
உலகத்தின் இந்த நாட்டை விட்டு வெளி தேசத்தில் போயிருந்தா கூட சரி, கர்த்தர் அதை கொண்டு வந்து ஒன்று சேர்ப்பவர் மட்டுமல்ல, அதை எப்படி இருந்ததோ அப்படியே உருவாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதுதான் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்துக்கு ஆதார். கர்த்தர் வந்து உயிர்த்தெழுதலின் தேவன், கர்த்தர் வந்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார் அப்படிங்கிறதுக்கு பின்ன இருக்கிற வல்லமை என்னன்னா இதான். அது வெறும் மரித்த சரீரங்களுக்கு மட்டும் அது அப்ளை பண்ணுறது இல்லை. அதுக்கு தான் ஆபிரகாமின் சரீரம் ஒரு உதாரணமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர், அவர் ஆண்டவர், அவர் வல்லமை உள்ளவர்னா என்ன அர்த்தம்? எதை வேணாலும் அவர் என்ன பண்ணிடுவார், அவருடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மரித்த சரீரம்லாம் எழுதியிருக்கு இல்லையா? சரீரம் மரித்து போனதை என்னாது இருந்தான், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை என்னாது இருந்தான்னு சொல்லி தமிழில் ரொம்ப எளிமையாக கொடுத்துட்றாங்க. சரீரம் செத்து போனதுனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா லாய்க்கு இல்லாமல் போயிட்டுன்னு அர்த்தம். ஒரு சில ஆங்கில மொழிபெயர்கள் அப்படியே சொல்லுது, இனிமேல் அவருக்கு பிள்ளை பெற லாய்க்கு இல்லாமல் போய்விட்டார், அப்படி தான் சொல்லலாம். அதுக்கு என்ன வார்த்தை எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் டிட் நாட் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸுங்கிற வார்த்தை வந்து மருத்துவத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை இல்லாதவர்களுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பொருந்தும்னு சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ஸுங்கிற வார்த்தை வந்து எந்த இயலாமைக்கும் அதை பயன்படுத்தலாம். கையாலாகாத தன்மை, ரொம்ப கொஞ்சம் மோசமான தமிழில் சொல்லணும்னா கையாலாகாத தன்மை. சிலர் அப்படி தான் தங்களை ஃபீல் பண்ணுறாங்க, கையாலாகாதவர்களாக. இனி என்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது, குடும்பத்திலே நான் கையாலாகாதவனாக போயிட்டேன், அல்லது என்னுடைய கம்பெனியில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் வேலை பார்க்குற நிறுவனத்தில் இன்றைக்கி நான் ஒரு கையாலாகாதவன் போல என்னை வச்சுட்டானுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இயேசு அதிலிருந்து உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதே போல சாராளுடைய கர்ப்பத்தை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லுது, சாராஸ் டிகேட்ஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி, அதுலேயும் அவர் கவனம் வைக்கலையா? இன்ஃபெர்டிலிட்டி அது மலட்டுத்தன்மையை குறிக்கிறது. இது ரெண்டையுமே அவர் பார்க்கல அப்படின்னு இருக்கு. இப்போ ரொம்ப இது முக்கியமான ஒரு பகுதியை நான் பார்க்கிறேன். அப்போ என்ன பண்ணாரா, ஆபிரகாம் வாஸ் டிக்ளேர்ட் ஃபிட் பிஃபோர் காட் பை ட்ரஸ்டிங் காட் டு செட் ஹிம் ரைட். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நீதிமான் என்று எண்ணப்பட்டான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் விசுவாசத்தின் மூலமாக எப்படி அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான் அப்படின்னா, கர்த்தர் வந்து செஞ்சுட்டு சொல்றவர் இல்ல, ஃபர்ஸ்ட் சொல்லுவார். அவர் சொன்ன பிறகு அது என்னத்துக்கு வருகிறது, நடைமுறைக்கு வருகிறது. நம்ம என்ன பண்ணுவோம், காரியங்கள் நடந்த பிறகுதான் அதை நம்புவோம். நடந்த பிறகு நம்புகிறதுக்கு ஒரு விசுவாசமே தேவையில்லை. இங்கே எப்போதுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன சொல்றார், உன்னை சொல்லுகிறார், சொன்ன பிறகுதான் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. நீ வந்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லிட்டார், சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன, கர்த்தர் சொன்னார்னா அதை செய்வார். ஏன்? அவர் வல்லமை உள்ளவர். அப்ப இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒன்று சொன்னார்னா, சொன்னா நிச்சயமா அதை செய்வார். அவர் சொன்னது நிச்சயமா நடைமுறைக்கு வரும். அப்ப நம்ம எதன் மேல் கவனம் வைக்க போறோம் கேட்டீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பொட்டன்ஷியல், பொட்டன்ஸ். விசுவாசம் என்று வரும்பொழுது நம்முடைய பொட்டன்ஷியல் மேல் அல்ல, அவருடைய பொட்டன்ஷியல் மேல் வைக்கிறோம். சில வேளைகளில் நாம் கையாளாகாதவர்கள் போல இம்பார்ட்டன்ஸ் போல உணர்ந்தாலும் ஆபிரகாம் அப்படியே இருந்தார், சரீர பிரகாரமாகவே அப்படி இருந்தார். ஆனால் அவர் விசுவாசத்தை தேவனுடைய வல்லமையின் மேல் வைத்த பொழுது தேவன் அவருக்கு பொட்டன்ஷியலை கொடுத்தார். எந்த பொட்டன்ஷியலை கொடுக்கிறார் தேவன் கேட்டீங்கன்னா, அது பேர் தான் கிருபை என்று சொல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனே ஒரு பகுதியாக மாறிவிடுகிறார். எந்த பகுதியில் நாம் இயலாதவர்களாக காணப்படுகிறோமோ அந்த பகுதியில் தேவனே வந்து நம்மை இயலக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறார். நம்மால் இயலாதவைகளை அவருடைய கிருபை இயலக்கூடியதாய் மாற்றுகிறது. அந்த கிருபையின் பெயர் தான் வல்லமை. அப்போ தேவனுடைய வல்லமை என்பது தேவனுடைய கிருபைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணில் மனிதனாகி எண்ணில் செயல்பட முடியாத பகுதிகளில் தேவனே வந்து செயல்படுகிறார். எனக்கு கிருபை போதும், கிருபை போதும். என்ன கிருபை போதும்? கிருபைனா என்ன? என் வாழ்க்கையின் சில பகுதிகளில் அம்சங்களில் தேவனே செயல்படுகிறார். பாவியை நீதிமானாக்குவது வந்து மனுஷனால் கூடாத காரியம். தேவன் தன் கிருபையினாலே, தேவன் தன்னுடைய வல்லமையினாலே அதை நமக்கு செய்து விட்டார். நல்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்னுடைய பொட்டன்ஷியல் என்று சொல்லலாம். இந்த பிரசங்கத்துக்கு நான் சொல்ல போகிற காரியம், தேவன் இயேசுதான் என்னுடைய பொட்டன்ஷியல்.
அவருடைய பொட்டன்ஷியல் வரும்போது நான் வெறும் என் குடும்பத்துக்கு மட்டும் நான் தகப்பன் அல்ல, தேசங்களுக்கு என்னை தகப்பனாக தேவன் மாற்றுகிறார். ஆமென். அப்ப இந்த இடத்துல அதை தான் சொல்லுகிறார், அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டதல்ல, அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்காக எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதுனா, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாமல் பயப்படாமல் நம்முடைய நம்பிக்கையை தேவனுடைய வல்லமையின் மேல், தேவனுடைய பொட்டன்ஷியல் மேல் வைக்கும் போது தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மையும் நீதிமான்களாக காண்கிறார். எப்போ நம்ம இந்த விசுவாசத்தினால் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக காணப்படுகிறோமோ அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார், தான் சொன்னதை நமக்கு நிறைவேற்றுகிறார். அப்ப எது நம்மை தேவனுடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள கூட இடத்துக்கு கொண்டு போவது எதுனா தேவனுடைய நீதி. நாம் கர்த்தரை விசுவாசித்து நீதிமான்கள் என்று தேவன் எண்ணும் போது அவர் எதை நமக்கு சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நம்மை சரியாய் கொண்டு வந்து நிறுத்துவது எது, விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை பார்த்து தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் சொன்னதை அங்கே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். விசுவாசம் என்பதின் முக்கியமான கருப்பொருள் என்னன்னா, அந்த விசுவாசம் எங்கேருந்து வருது, அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் உங்களுக்கு எனக்கு இருக்குன்னா, நம்முடைய ஆண்டவர் அவருடைய வல்லமையின் மேல் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய நாமம் எல்ஷடா என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு மரித்த பொழுது அப்படிதான் இருந்தது சூழ்நிலை. எல்லாமே சீசர் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க அங்கங்க. கிட்டத்தட்ட அவர்களும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இனிமேல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளாம் ஒரு பரிதபிக்கிற நிலைமையில் இருக்கிறோம், கையாளாதவர்களாய் மாறிவிட்டோம். மறுபடியும் போட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் மீன் பிடிக்க. இனி நம்பிக்கையே இல்லை, இயேசு மரிச்சிட்டார் அப்படின்னு அவங்களாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 3ஆம் நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அப்பொழுது மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணினார்கள், இயேசுவே தனித்தனியாக வந்து ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களை மறுபடியும் எதற்காக அவர்களை அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்ற உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவர்கள் தங்களை இயலாதவர்களாக அந்த சூழ்நிலையை நினைத்த பொழுது இயேசு உயிரோடு எழுந்து அவர்களை மறுபடியும் கூப்பிட்டு அவர்கள் தான் என்ன செய்ய இந்த பூமிக்கு வந்தாரோ அதை அவர்களுக்கு சொல்லி அவர் சொன்னார், என்னுடைய நாமத்தில் எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கையாளாகாதவர்களாக விட்டு போகவில்லை, உலகத்தை கலக்குகிறவர்களாக, பொட்டன்ஷியல் மிகுந்தவர்களாக, தேவாவின் வல்லமையினால் நிறைந்தவர்களாக, அப்போஸ்தலர்களாக அவர்களை இந்த பூமிக்கு விட்டு போனார் இயேசு. ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். இதை செய்தவர் யார், பிதாவாகிய தேவன். அந்த இடத்துல வந்து பிதாவை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நாம் யாரை விசுவாசிக்கிறோம், இயேசுவின் மூலமாக பிதாவை விசுவாசிக்கிறோம். இயேசுவை ஒப்பு கொடுத்தார், அந்த இடத்துல வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டும் எழுப்பப்பட்டும் என்று எழுதியிருக்கிறது. அவர் செய்த காரியம் அல்ல, அவர் மூலமாய் தேவன் செய்த காரியம். இயேசுவை பிதாதான் ஒப்பு கொடுத்தார், இயேசுவை பிதாதான் எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை பிதா எழுப்பினார், இயேசுவை பிதா ஒப்பு கொடுத்தாரே, அந்த பிதாவை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். அப்ப தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஒரு காரியத்தை மட்டுமல்ல, வாழ்க்கை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் பிதாவை எப்படி விசுவாசிக்க வேண்டும்னா, அவருடைய வல்லமையின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஆமென். அப்படி வல்லமையின் மேல் விசுவாசத்தை வைக்கும் பொழுது தேவன் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ எப்படி ஆபிரகாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் மேல அதை கவனமே வைக்கல, கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எப்போதுமே நம்ம வந்து எதற்கு நேரம் நம்மள்கிட்ட பேசிட்டு பண்ணால், எது நம்மளால் முடியாது, எது நம்மளால் செய்ய முடியாதோ அதுதான் அவன் சொல்லிட்டு இருப்பான். அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் நம்முடைய இயலாமையின் மேலே. ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் நம்முடைய இயலாமையின் மேல் அல்ல, தேவனுடைய வல்லமையின் மேல் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற தேவன், ஹிஸ் பொட்டன்ஷியல் பிகம் மை பொட்டன்ஷியல். அவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அப்போ என்ன அர்த்தம், பலன்கிறது என்ன, தேவனுடைய பலன் என்பது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை என்பது என்னன்னா, தேவனுடைய ஒரு பகுதி மனிதர்களுக்காக அது தேவனே செயல்படுகிறார். மனிதர்களுடைய ஒரு அங்கமாகவே தேவன் மாறிவிடுகிறார்.
தேவன் தன் குமாரன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இயலாமைகளில், அதுதான் பவுல் சொல்றாரு, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயம் அவரால் மேற்கொள்ள முடியல, ஒரு இயலாமை, ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவனுடைய கவனம் எல்லாம் 99 பொட்டன்ஷியல் நம்மகிட்ட இருக்கலாம். ஆனால் பிசாசு அந்த ஒரு பர்சன்டேஜ் அந்த இயலாமையில் தான் அவன் கவனத்தை செலுத்தி நம்ம என்ன பண்ணுவான், கூட்டிக்கிட்டே இருப்பானாம். அப்போ கர்த்தர் அவர் அதுக்கப்புறம் அந்த இயலாமை குறித்து, அந்த பலவீனத்தை குறித்து அவர் கவலைப்படல. அவர் சொல்றாரு, நானும் என் பலத்தை அல்ல, என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் என்னுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதை நான் சந்தோஷமாய் விரும்புகிறேன். முன்னாடியெல்லாம் பிசாசு குற்றத்துக்கு இடம் கொடுத்தேன், ஆனால் இப்போ என்னுடைய வீக்னஸ் பார்த்து நான் கன்சிடர் பண்ணுறதில்ல, அதை சந்தோஷமாக பார்க்குற விதத்தை மாற்றிட்டார் இப்போ. ஏன்னா எது பிரச்சனையோ அந்த பகுதி என்ன பண்ண போகிறாரு, இயேசுவே வந்து செயல்பட போகிறார். எது என்னுடைய இயலாமையோ அதில் இயேசுவே செயல்பட்டு அவருடைய பொட்டன்ஷியல் மூலமாக என்னை ஜெயம் கொடுக்க போகிறார். இப்போ கிருபை என்பது இயலாமையில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, கிருபை என்பது இயலாமையை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம இந்த நீதியிலே நிலைத்திருக்க பண்ண அவருடைய பலனை நாம் சார்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஸோ ஃபெய்த் இஸ் நாட் அபவுட் அவர் இன்ஃபர்மிட்டிஸ். விசுவாசம் என்பது நம்முடைய இயலாமைகளை குறித்ததல்ல. விசுவாசம் அப்படின்னாலே சில தேவனை குறித்த சில நல்ல காரியங்களை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் கர்த்தரை விசுவாசிக்க போறேனால என்னுடைய எண்ணங்கள் எப்போதுமே எப்படி இருக்கும்னா நல்ல எண்ணங்களாக இருக்கணும். அது எந்த நல்ல எண்ணங்கள்னா, தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிற அந்த நல்ல எண்ணங்கள் என்ன பண்ணுகிறது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வைக்கிறார். கர்த்தரை பற்றிய நல்ல எண்ணங்கள் கர்த்தரை நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார். ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறார்னா, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, அது விசுவாசத்துக்கு ஏற்ற எண்ணங்களா இருக்கா, அவிசுவாசத்துக்கு ஏற்ற எண்ணங்களா இருக்கான்னு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தை செயல்படுத்தாமல், தேவனுடைய வல்லமையின் மேல் நம்மை நம்பிக்கை வைக்காமல் தேவன் தானாக ஒன்றையும் செய்ய மாட்டார். ஏன் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலைன்னா அவங்க எதையும் நம்பவும் இல்லை, எதையும் விசுவாசிக்கவும் இல்லை. ஏன் விசுவாசிக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கான காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 9:27 முதல் 30 வசனங்கள். இயேசு அவிடமிட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எங்க நல்ல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் விரும்புறேன். அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு வல்லமை இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். அதான் சொல்றேன். ஏசு என்ன கேட்டாரு, நான் இதை செய்ய எனக்கு வல்லமை இருக்கு, பவர் இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்டார். அப்போ விசுவாசம் எங்க ஆரம்பிக்குது? தேவனுடைய வல்லமையில் தான் விசுவாசம் ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் கூப்பிட்டாங்க. இங்க கர்த்தர் இரக்கத்தை பத்தி பேசல, வல்லமையை பத்தி பேசுறார். அப்ப கர்த்தர்கிட்ட இரக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆக்சுவலா தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது அதுல இரக்கமும் சேர்ந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் போதும் வெறும் இரக்கத்தை மட்டும் நமக்கு காட்டுறவர் கிடையாது. இங்க என்னத்தை காண்பிக்கிறார்? கண்ணு சுகமாகணும். கண்ணு தெரியாத கூடனுடைய கண்ணு சுகமாகிறதுக்கு இரக்கத்தை கேட்டு இவன் கேட்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் இரக்கம் எப்படி செயல்படுங்கிறத புரிஞ்சுக்கோ, உன்னை சுகமாக்க என் இரக்கம் மட்டும் போதாதுப்பா, என் வல்லமை தேவை. என்னிடத்தில் இரக்கம் மட்டுமல்ல வல்லமையும் உண்டு என்று நீ விசுவாசித்தால் நான் உன் கண்களை சுகமாக்குறேன் என்று சொல்லி கர்த்தர் இரக்கமுள்ளவராக. எப்போதுமே இரக்கத்தை நீங்கள் வல்லமையை விட்டு பிரிக்க முடியாது. கர்த்தருடைய இரக்கத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் பின்னே இருக்கிற வல்லமையை புரிந்து கொண்டால், கர்த்தருடைய வல்லமை செயல்படும் போது அதன் வழியாக அவருடைய இரக்கம் அழிந்தோடுகிறது. கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அப்ப எதை விசுவாசிச்சாலும் சரி, கர்த்தருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. பாருங்க, எவ்வளோ நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், கர்த்தர் கொஞ்சம் இறங்கக்கூடாதா? கர்த்தர் ஒரு இரக்கம் பெற்றவரா? இல்லை, கர்த்தர் இரக்கமுள்ள தகப்பன். வெறும் இரக்கத்தை அல்ல, அந்த இரக்கத்தின் பின்னே இருக்கிற தேவனுடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்காம அங்கே இரக்கம்
வேலை செய்யாது என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இயேசு எங்கெல்லாம் இரக்கம் காண்பிச்சாரோ, யாருக்கெல்லாம் ஆண்டவர் இறங்கினாரோ அங்க வல்லமை செயல்பட்டது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டால் சுகமாவேங்கிற விசுவாசத்தோடு வந்தா. அப்படி தொட்டப்ப என்ன புறப்பட்டது? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவருடைய விசுவாசத்தை அங்க ஆக்டிவேட் பண்ணினது எது? தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை அவ ஆக்டிவேட் பண்ணதுனால தான் அவ சுகத்தை பெற்றுக்கொண்டா, வெறும் இரக்கத்துக்காக அல்ல. அப்ப இயேசு சொல்றார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மகளேன்னு சொல்றாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறாரு. ஸோ விசுவாசம் எதன் மேல் அந்த மகளுக்கு இருந்ததுன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகவும் நான் சுகமாக, தேவனுடைய வல்லமையை தான் அவள் விசுவாசித்தாள். எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் பண்ணாரோ அங்கே அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. பிசாசுகளை துரத்தின பொழுது கூட அவர் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்தவராய் அவர் காரியங்களை செய்தார். ஸோ விசுவாசம் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா, தேவனுடைய வல்லமையின் மூலமாக தான் அது ஆக்டிவேட் ஆகிறது. அது வெறும் இரக்கத்தின் மூலமாக ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது. நிறைய பேர் கர்த்தருடைய இரக்கம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் இரக்கத்தில் மிகுந்தவர், கிருபை ஏராளம் தாராளமாக வச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வல்லமையின் மேல் உங்களுடைய இயலாமையின் மேல் அல்ல. என் இயலாமையை பார்த்து கர்த்தருக்கு பரிதாபம் வரலையா? கர்த்தர் பரிதாபம் தான் படுறாரு. ஆனால் அந்த இயலாமையின் மேல் நம்ம கவனத்தை வைக்காம, இந்த இயலாமையை விட தேவனுடைய வல்லமை பெரிதென்று அவருடைய வல்லமையின் மேல் விசுவாசிக்கும். இயலாமையை பார்த்து பரிதாபப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கெல்லாம் பரிதாபப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே. இன்னும் 10 பேர் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பரிதாபப்படுவாங்க. அதனால் மாறப்போகிறதில்ல. ஆனால் பரிதாபங்களை மாற்றி கர்த்தருடைய விசுவாசத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் போது அவருடைய வல்லமை அந்த பரிதாப நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறது. பரிதாபத்தோடு வாழ விரும்புகிறோமா அல்லது விடுதலையில் வாழ விரும்புகிறோமா? ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். இங்கே ஆசா என்ற ஒரு ராஜாவை பற்றி எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே, எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கான்? 36 வருஷம் நல்ல ஆட்சி செஞ்சவன். 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து, ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உனக்கு அனுப்பினேன். இஸ்ரேல் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கைகளை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாசா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞானதிஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரிய ராஜாவின் இராணுவம் கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இந்த பகுதியோட பின்னணியை நான் சாதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ஆசா கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள ஒரு ராஜா. இவனுக்கு யுத்தம் ஒன்றும் புதுசில்லை. இதுக்கு முன்னாடி இங்கே எழுதியிருக்கிறது ஒரு பெரிய சேனை வந்திருக்கு. இந்த பகுதியிலிருந்து வாசிக்கும் போது என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏராளமான எத்தியோப்பியரும் லூபியரும் பெரிய சேனையாய் வந்தார்கள் அல்லவா? அப்படி பெரிய மகா பெரிய சேனை வந்த பொழுது இவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது கர்த்தர் என்ன பண்ணினார்? இவனுக்கு யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார்.
அப்போ இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவனுக்கு யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிற வல்லமை அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஏன்? அந்த இடத்துல கர்த்தரை யுத்தம் செய்கிறார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் ராஜாக்களுக்கு ஜெயம் கொடுத்தவர் கர்த்தர். நிறைய இடத்துல சொன்னார், யுத்தம் உன்னுடையதில்லை என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறார் கர்த்தர். எப்பெல்லாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு பாட்டு பாடியே அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிட்டான், பெரிய சேனைகளை. இங்கே என்ன நடக்குது, இன்னொருத்தன் ஆசாவோட வழியில் என்ன பண்ணிடுறான், யாருமே அவங்ககிட்ட போக்குவரத்து இல்லாதபடிக்கு ஒரு பட்டணத்தை கட்டலாம் ராமான்னு சொல்லி. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இன்னும் அவன் யுத்தம் பண்ணல, இவன் என்ன பண்ணுகிறான், ஆசாவை ஐசோலேட் பண்ணுகிறான். பிசாசு என்ன பண்ணுகிறான், உங்களையும் என்னையும் யாரும் நம்ம கிட்ட வராதபடிக்கு, போக்குவரத்தும் இராதபடிக்கு ஐசோலேட் பண்ணுகிறான். இவன் பெரிய பெரிய யுத்தத்தெல்லாம் கர்த்தருடைய துணையை கொண்டு ஜெயித்த ஆசா இப்பொழுது தனிமைப்படுத்தப்படுகிறான். ஒருத்தனுக்கும் இவனுக்கும் போக்குவரத்து வர நல்லா பிளான் பண்ணி பண்றான் பாஷா. யாருமே இவனை ரீச் ஆகாதபடிக்கு ராமாவை கட்டுகிறான். அப்ப இவன் என்ன பண்றான், கர்த்தரை சார்ந்து யுத்தம் பண்ணியிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா சீரிய ராஜாவோட எந்த சீரிய ராஜாட்ட போயிட்டு இவன் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து அவனை விரட்ட சொன்னானோ அவனையே இவன் ஜெயிச்சிருக்கணும். அதுதான் அங்க அங்க பாஷாவை பத்தியே இல்லை. தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ எந்த சீரிய ராஜாவை போய் நீ துணைக்கு கூப்பிட்டியோ அவனையே நீ ஜெயிச்சிருக்கணும். அவன் உன்னால முறியடிக்கப்பட்டிருக்கவன் இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உன்கிட்ட இருந்த பொண்ணையும் வெளியும் எடுத்துட்டு போயிட்டான். இது நீ மதிகட்ட வேலையை செஞ்சுட்ட, மதி இல்லாம செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தன்னை பற்றி நல்ல எண்ணம், தன்னுடைய வல்லமையை பற்றி சரியான எண்ணம் உள்ளவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை, பவரை விளங்க பண்ணும்படி அவர் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்படின்னு சொல்ல இதுலேருந்து உனக்கு நிறைய யுத்தம் வரும் அப்படிங்கிறார். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். இது தனிமைப்படுத்தப்படும் போது, முற்றிலுமாய் வேறு பிரிக்கப்படும் பொழுது எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஐசோலேஷன், டோட்டலி ஐசோலேட்டட் பொசிஷனுக்கு வரும்போது அப்ப என்ன, அப்ப கூட நம்ம யாரை நம்பணும், யாருடைய ஆதரவை நம்பணும்னா கர்த்தரை நம்ப வேண்டும். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன் பாருங்க. பட் யூ ஆஸ்க் காட் ஃபார் ஹெல்ப் அண்ட் ஹி கேவ் யூ த விக்டரி. காட் இஸ் எப்படி இருக்கிறார், காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த அலர்ட், கான்ஸ்டன்ட்லி ஆன் த லுக் அவுட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் டோட்டலி கமிட்டட் டு ஹிம். அதாவது உத்தம இருதயத்தோடு இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, டோட்டலி கமிட்டட், அவருக்கே டோட்டலா கமிட் ஆகியிருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த டோட்டலி கமிட்டட் என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு மனைவி புருஷனுக்கு கொடுக்கிறது போல டோட்டலி கமிட்டட். இவரை தவிர யார் மேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, டோட்டலி கமிட்டட்னா அதான் அர்த்தம், நீ மட்டும் போதும். அப்ப யார் கர்த்தரை பார்த்து நீங்க மட்டும் போதும், இயேசு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை டோட்டலா கமிட் பண்ணிடுமோ அவங்களுக்கு அலர்ட்டா இருக்கிறார் கர்த்தர். அலர்ட்னா என்ன தெரியுமா, எப்போதுமே கவனமா சொல்லுவாங்க, அலர்ட்டா இருங்க அலர்ட்டா இருங்கன்னு சொல்லிட்டு. சில ராணுவ வீரர்கள் தூங்கிட்டா இருக்காங்க, எப்போதும் அலர்ட்டா இருக்காங்கல்ல, ஒரு சின்ன ஒரு அசைவு இருந்தா கூட அலர்ட்டா இருப்பாங்க. கர்த்தர் அலர்ட்டா இருக்காரு. எதுக்கு கர்த்தர் அலர்ட்டா இருக்காரா, தாங்கிட்ட யார் டோட்டலா கமிட் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தர் அலர்ட்டாக இருக்கிறார்.